இது வரைக்கும் இது என்னோட அறையா இருந்தது, இப்ப உங்களது. நிம்மதியா இருக்கலாம். நிம்மதி? என் பாபு எனக்கு கிடைக்கிற வரையும் நிம்மதியே இருக்காது. அவர்தான் சொல்லியாச்சே, பாபு எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு. நீங்க ஏன் புலம்புறீங்க? உங்களையும் உங்க கணவரையும் பார்த்த உடனே என் பாபு எனக்கு நிச்சயமா கிடைச்சிடுவான்னு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அவனை என்னால மறக்க முடியல. அவனேதான் ராணி, சென்னால வரா. நல்லாவே வந்துட்டீங்க. அந்த பால் வரா. பாவோட அப்பா குதிரையில வர பாருங்க. ஒரு நொடியில் அவனை தீர்த்து கட்டிடுறேன். நீங்க நின்றுட்டீங்க, கழிவாங்க துடிச்சுங்க. உங்க அக்கா பிரச்சனை சாகிறது நேரம் வந்து பாருங்க. வேண்டாம், அவன் நேர்ல பார்த்த உடனே என் மனசு மாறினாலும் மாறிடும். துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே போற பயப்படாம வாங்க. வேண்டாம், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. போய் மறைஞ்சிருக்க. அதான் எங்க அப்பா. உங்க அப்பா? ஆமா, என் தாயை கொண்டு சண்டானே. நீங்க நான் அவரை கவனிச்சுக்கிறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம், நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கேயே ஒழிச்சுக்கிட்டு. உன்னை சந்திச்சு எத்தனை நாள் ஆச்சு? அடையாளமே தெரியாம திகைச்சு போயிட்டேன். நான் அப்படித்தாண்டா உன்னை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியாம புரிச்சு நின்ற. நண்பா, இந்த மாதிரி ஒரு கட்டான நிலைமையில உன்னை சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே. பாபு, பாபு, உங்க அம்மா கொண்டு சண்டால நீ வந்தா? இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அப்பா தான் அம்மாவுக்கு கொண்டு துரோகி. பாவி, நீயா பாபோட அப்பா? பாலு, இந்த நாய் தாண்டா உன்னை கொல்லும்படி என்ன தூண்டி விட்டான். உன்னை கொல்லும்படி இந்த குட்டி கழுதுதான் எங்கிட்ட சொல்லிச்சு. அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே கூட்டாளிகள், பழைய பங்காளிகள், உயிருக்கு உயிரான நண்பர்கள். பாபு, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்டா, ஏமாந்துட்டோம். இந்த கலையை உள்ள அழைச்சிருக்கா? இது யாரா? இப்ப இவதான் எனக்கு மனைவி, மந்திரி எல்லாம். அழகான மந்திரி. ஆமா ஆமா, வாழ்க வாழ்க. இவர் யாருன்னு சொல்லலையே. ராணி, அடிக்கடி சொல்லுவேனே, ஆவி நிகர்த்த ஒரு தோழன் இருந்தான், அது இவன் தான். ஒரு சமயம் நான் ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டேன். அப்ப தன் உயிரை கூட பொருட்படுத்தாம குறுக்க வந்து விழுந்து என் உயிரை காப்பாத்தின ஆறுயிர் நண்பன் இவன் தான். இன்னுமா அந்த பழைய கதையை நீ நினைவச்சிட்டு இருக்க? பரவாயில்லையே, நீங்க நானும் ஒன்னா வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவத்தை நீ மறக்கல. எப்படிடா மறப்ப? பழகி நாள் கொஞ்சமா. ராணி, மூச்சுக்கு மூச்சு சொல்லுவேனே, ஒன்னா பழகி ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே இடத்துல வாழ்ந்து சந்தர்ப்ப வசத்தால பிரிஞ்சு போன ஒரு நண்பனை பத்தி, இல்ல இல்ல ஒரு நல்லவனை பத்தி, அந்த பாலு இவன் தான். ஆனா ஒரு சிறு திருத்தம், இப்ப பாலு நல்லவன் இல்ல, எல்லாருக்கும் பொல்லாதவன். பாலு, அப்படின்னா இப்ப நீ என்ன செய்துகிட்டு இருக்க? ஒரு குதிரையை நாயை வச்சு பணத்துக்காக பல கொலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்க. பாலே, கடைசியில ஏன் வழிக்கே வந்துட்டிய? அப்போ நீயும் அதைத்தான் செய்யறியா? ஆமா ஆமா. ஆனா ஒரு திருத்தம், கையிலே 2 சிங்கம், மனசுலே ஒரு பொண்ணு, அடிதடி கஞ்சாத ஒரு முரட்டு கூட்டம், இத்தனையும் வச்சு ஒரு பணக்கார ஆட்டம் போடுறேன். பலே, 2 பேரும் இப்ப ஒரே வழியில போய்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க இனிமே இங்கேதான் இருப்போம், எப்பவும் ஒரே வழியில நடப்போம். பாலு, வா, மாளிகை சுத்தி காட்டுறேன், அத்தோட நம்ம ஆட்களை அறிமுகப்படுத்துறேன். வா. பாலு, பாலு, நானா? ஏன் பயப்படுறியா? அதுக்காக இல்லடா, நமக்குள்ள எதுக்காக வீணா பலப்படுத்த? ராணி, பாலு திறமை எனக்கு தெரியும், நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? அதுக்காகத்தான் இது. பாலு,
இந்த தங்க பதக்கத்தை என் அன்பு காணிக்க உனக்கு அணிவிக்கிறேன். நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன். ஆமா ஆமா, இந்த இளமை அழகு உனக்கே சொந்தமா இருக்கிறது நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. கேட்டியா ராணி? உங்க சிநேகிதர் ரொம்ப முகஸ்துதி செய்யறார். உண்மையத்தான் சொல்றேன். சரி சரி, ரொம்ப களைச்சு போயிருக்கிற, போய் ஓய்வு எடுத்துக்க. டேய், நண்பன் அழைச்சிட்டு போ. சரிதான். பங்காளியை உபசரிக்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. வேலைக்காரங்க என்னதான் கவனிச்சாலும் வேண்டியவங்க கவனிக்கிற மாதிரி இருக்குமா? அதுவும் சரிதான். நீங்க பேசிக்கிட்டுங்க, நான் வரேன். பாலு, நீங்க என்னோட வாங்க. ராணி, என்ன இது? இன்னுமா புரியல? நான் உங்களை முதல்ல பார்த்த உடனே என்னை பறிகொடுத்துட்டேன். ராணி, நீ என் நண்பருடைய மனைவி. வேலை எல்லையும் விவரம் தெரியாதா உங்களுக்கு தானே? நான் ஒரு நாடோடி, கையில காரணா கூட காசு இல்லாதவன். அதனால என்ன? அவரை விட நீங்க அழகன், பலசாலி, எல்லாத்தையும் விட புத்திசாலி. ஓஹோ, என்னை விட ஒரு அழகனோ பலசாலியோ கண்ணுல பட்டா என்ன மறந்துடுவேன்னு சொல்லு. நீங்க தவறா நினைக்கிறீங்க. ஏதோ தொழிலுக்காக தான் நான் முத்துவோடு சேர்ந்தேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரோட வாழ்க்கையை நடத்தும்படியாயிடுச்சு. ஆனா மனப்பூர்வமா நான் உங்களைத்தான் விரும்புறேன். ராணி, இப்பதான் நான் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆசை நிறைவேறணும்னா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன சொல்லுங்க. இங்க இருக்கிற விஜயாவையும் பாபுவையும் விடுவிச்சு என்கிட்ட ஒப்படைக்கும். நீங்க யாருன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. ராணி, உங்க நண்பர் முத்துவை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. நீ என்ன சொல்ற? அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது பறிக்கணுங்கிறதுக்காக தான் இங்க அடிச்சு வச்சிருக்கிறோம். அதே காரணத்துக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்க இல்ல? ஆமா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ராணி, இருந்தாலும் நீ ரொம்பவும் கெட்டிக்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு தயாரா இருங்க. முத்து வச்சிருக்கிற பணத்தோட வர்றேன். விஜயாவையும் பாபுவையும் கடத்துக்கிட்டு போய் மிரட்டி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த 2 கழுதிங்களையும் அடிச்சு விரட்டிட்டு அப்படியே செஞ்சிடும். முதல்ல காரி, அதுக்கப்புறம் நிரந்தர உல்லாசம். பாபு, நீ சொல்றதுல உண்மையா? முத்துதான் உங்க அப்பாவா? ஆமா சித்தி, சிங்கத்தை விட்டு அம்மா பண்ணதும் அவர் தான். என்னை அடிச்சு உதச்சு பூட்டி வச்சதும் அவர் தான். பணம் இருக்கிற இடத்த கேட்டு தொல்லை பண்ணதும் அவர் தான். பாலமாவன் ரொம்ப நல்லவர் சித்தி. அவர் நல்லவரா இருந்தா உங்க அப்பா கூட ஏன் சேரணும்? நம்ம 2 பேரையும் அடிச்சு வைக்க சொல்லி உங்க அப்பா சொன்னப்போ அவர் ஏன் சும்மா இருக்கணும்? சித்தி, இது அப்பாவோட இடம் தானே? ஆமா. இங்க இருக்க ஆட்கள் அப்பாவோட ஆட்கள் தானே? அதனால தான் சும்மா இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அவரும் கலாட்டா பண்ணியிருந்தா அவரையும் கொண்டாந்து நம்மளோட அடிச்சு போட்டுருப்பாங்களே. யோசிக்காத சித்தி, நம்ம காப்பாத்தான் இந்த மாதிரி திட்டம் போட்டுப்பாரு. ஒருவரை இன்னைக்கு வந்தாலும் வருவாரு. பேச்சு நம்பி வீணா அவளை சந்தேகப்பட்டேன். அத்தா, என்ன பண்ணிச்சிருக்க? என்னடா அப்படியா? அவளை நான் கவனிச்சுக்கிறேன். நண்பா, எங்கிட்டே நாடகமா? நண்பா இல்ல, எதிரி. தெரியும், எனக்கு நண்பனை எதிரிய நீதான். அது தெரிஞ்சுதான் இங்க வந்தியா? வரும்போது தெரியல, வந்தப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதிகம் பேச நேரம் இல்ல. என் சிங்கத்துக்கு ரொம்ப பசி. மனுஷ ரத்தத்தை குடிச்சே பழகி போன மிருகம். நீதான் மிருகம். சரி, அப்படியே வச்சுக்க. ஆனா இந்த மிருகத்துக்கு எதிரிய பழக்கம் இல்ல. இதப்பா, உன்னோட சேர்ந்து ஏமாத்திட்டு ஓட பார்த்த ராணியோட கதிய. ராணி போனதுக்கு வருத்தப்பட வேண்டிய ராஜா நீதான். எனக்கு என்னடா, அவ போனா இன்னொருத்தி. அதப்பா நல்லா இருக்கா? இன்னிலிருந்து விஜயா எனக்குத்தான். நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. அத்தா, என்ன மன்னிச்சிருங்க. அநியாயமா உங்க மேல சந்தேகப்பட்டேன். பாபு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. பாபு, எங்கடி ஓட பாக்குற? மரியாதையா பணத்தை வச்சிருக்க இடத்த சொல்லிடுங்க. இல்ல உங்க கண் முன்னாலேயே பாலுவை சதசதையா அரிசி
சிங்கத்துக்கு தீனி போட்டுடுவேன். ஐயோ! சொல்லுங்க பாபு! விஜயா, பாபு, என் உயிரே போனாலும் சரி, நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க. சொல்ல வேண்டாமா? டேய், அத்தா, கடவுளே, உங்களை காப்பாத்து. நான் காப்பாத்துறேன். பணம் இருக்கிற இடத்த சொல்லு. சொல்றேன். சொல்லு. விஜயா, சொல்லாத. நான் சொல்றேன். இவர் வீட்டுக்கு பின்னால தான் பணத்தை புதைச்சு வச்சிருக்கோம். சாபாஷ். டேய், ரெண்டு பேரும் இங்க போங்கடா. நண்பா, உன்னை இந்த துப்பாக்கியாலைய சுட்டு கொல்ல முடியும். ஆனா செத்து போன மனுஷனை என் சிங்க சாப்பிடாது. அதனால உன்னை விட்டுட்டு போறேன். உனக்கு என்னுடைய கடைசி வணக்கம். டேய், உங்களை சிங்கத்துக்கிட்ட பார்த்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்பாடா. அத்தா, பாபு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டா. நான் உங்களை தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அது இருக்கட்டும். பாபு எங்க? உங்க வீட்டு பின்புறத்துல பதிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு பாபு அவங்க அப்பா கூட்டு போயிருக்காரு. பாலு, விஜயா, அந்த பையன் தப்பிச்சான். டேய் பாலு! நான் பாபு பார்க்காம இருக்க மாட்டேன். டேய், உன் சித்தியை கூப்பிடு, இல்லன்னா உன்னை சுட்டு பச்சுக்கிடுவேன். மாட்டேன். டேய், உன் சித்தியை கூப்பிடுறா. மாட்டேன். உன்னால எங்க அம்மா செத்தது போதும். சித்தியாவது வரட்டும். பரவாயில்ல, விஜயா வெளியே அனுப்பு, இல்ல பாபுவை கொன்னுடுவேன். ஐயோ, பாபு கொல்றீங்கறானே, என்ன விடுங்க. அங்க போற ஒரு ஆபத்து. என்ன விடுங்க. என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாசு பாபுதான்.